வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தபோது, அடுத்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் இளைஞரை களம் இறக்கப் போகிறேன் என்றும், நான் ஒருவன்தான் அந்த கூட்டத்தில் மூத்தவனாக இருப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மூத்த மகனுக்கு அடுத்த முறை தேர்தலில் நிற்க சீட் தரப்போகிறேன் என்றும் அவனும் சரி என்று சொல்லிவிட்டான் எனவும் சீமான் கூறியதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா ஆகிய 3 வடகிழக்கு மாநிலங்களில் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக பாஜக அறிவித்துள்ளது. அரக்கோணத்தில் திமுக வேட்பாளராக களம் இறக்கப்பட்டு இருக்கும் ஜெகத் ரட்சகன் அவருடைய தலைவரிடம் 1000 கோடி ரூபாய் தருகிறேன், எனக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்து விடுங்கள், என்னால் அரக்கோணத்தில் மீண்டும் போட்டியிட முடியாது என்று கூறியதாக பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் பாலி என்பவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக வலம் வந்த சேசு தற்போது ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருவதாக நடிகர் எஸ்.வி. சேகர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐசியூவில் உள்ள சேசுக்கு மருத்துவ உதவிக்கு பணம் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். மேலும் சேசுவின் மகன் பெயருக்கு பணம் அனுப்பி உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ள அவர், வங்கி கணக்கு எண் தொடர்பான தகவல்களையும் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த மாதம் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில், ஈரோடு எம்பி மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியும் தமாமுக தலைவர் ஜான் பாண்டியனும் முதல் முறையாக நேருக்கு நேர் மோதுகின்றனர். பாஜக ஆதரவாளரான கிருஷ்ணசாமி இம்முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தும், ஜான் பாண்டியன் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தும் களம் காண்கின்றனர். ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த 2 தலைவர்கள் ஒரே தொகுதியில் போட்டியிடுவதால் தென்காசி தொகுதி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.